சாமந்தி செடியில் நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் பதியெல்லாம் வச்சுருப்பீங்க, அந்த செடியிலலாம் மொட்டு வந்திருக்கும். அது மொட்டெல்லாம் பெருசாகணும், பெரிய பூக்களாக பூக்கணுன்னா போன் மீல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் கலந்து ஊற்றலாம். அதுபோல் போன் மீல் சேர்க்கும்போது ரொம்ப பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். எப்சம் சால்ட் சப்போஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதோடவே ஒரு சிட்டிக்கை வந்து அதாவது ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் போன் மீலில் கலந்துட்டு ஊற்றலாம். சப்போஸ் போன் மீல் யூஸ் பண்ணாதவங்க பீட்ரூட் தண்ணி ஊற்றுங்க சேர்த்து, பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். இது போல் மொட்டாக இருக்கும்போது நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லது, அதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னா முட்டை ஓடு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுவும் சேர்க்கலாம், பெரிய பெரிய பூக்களாக வரும். இப்போ முட்டைலாம் பெருசாகணுன்னாக்கா முட்டை ஓடோட வாழைப்பழம் தோல் கூட நீங்கள் அதாவது மிக்சி கப்பில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடவே நீங்கள் வாழைப்பழம் தோல் போட்டு மிக்சி கப்பில் அடிச்சுட்டு நல்லா தண்ணியில் கலந்து ஊற்றிடுங்க. இப்போ அது போல் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்க முடியலன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்சி கப்பில் அப்படியே செடியில் போட்டு மண்ணில் கலந்து தண்ணி ஊற்றலாம். இந்த சாமந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சாமந்தி வந்து லைட் பிங்க்கு, பக்கத்துலலாம் கூட நல்லா பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். இது கூட இன்னும் கட் பண்ணி வைக்கல, இனிமேல் தான் நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து நான் நட்டதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிச்சுருக்கேன். குச்சி வந்து கொஞ்சம் ஆடாமல் இருக்கிறதுக்காக குச்சி வச்சுருக்கிறேன். எப்போவுமே ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குச்சி, மெலிஸ் குச்சி, தென்னங்குச்சி, இது போல் மரத்தோட குச்சி அது போல் நம்ம சைடில் வச்சு நிற்க வைக்கலாம். சும்மா ஆடக்கூடாது, புது செடி நட்டுது, அதுக்காக நான் சொல்கிறேன். நட்ட உடனே செடிக்கு வந்து வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றலாம், இல்லைன்னா ஆலோவேரா தண்ணி ஊற்றலாம். புது சாமந்தி செடி நட்டிங்கன்னா ஆலோவேராவோ இல்லை வெங்காயத்தோல் தண்ணியோ கொடுக்கலாம், டிசீஸ் வராமல் இருக்கும். நீங்கள் கத்தாழை தண்ணியை ஊற்றுங்க, சூப்பராக செடி வளர ஆரம்பிக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.